ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கிச்சன் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில நல்லா இருக்கீங்க. நீங்களும் கடவுள் கிருபையில எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஸோ நம்மளோட மீ கிச்சன் vlogsல வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, நிறைய வீடியோஸ் வச்சுருக்கிறேன், ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈஸியான சீக்கிரமாக குயிக்காக பண்ணுற ஒரு ரெசிபியை பார்த்துருவோம். என்ன கேட்டிங்கன்னா, சன்னா கூனி ஃப்ரை, அதாவது கூனி கருவாடு ஃப்ரைங்க. ஒன்றுமே இல்லைங்க, 3 ஐட்டம் தாங்க. என்னென்னா அது பேர் என்னங்க, பெரிய வெங்காயம் தேவைக்கேற்ற மாதிரி வாங்கி நல்லா நீட்டாக வெட்டிக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி தாங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ஸோ கூனி கருவாடை, சன்னா கூனியை நல்லா அலசி மண் போக அலசி எடுத்துக்கோங்க. ஊற போட்டு அலசி எடுத்திங்கன்னா மண்ணெல்லாம் வந்துடும். வெங்காயத்தையும் பூண்டையும் பொன்னிறமாக போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நீங்கள் அலசி வச்ச சன்னா கூனியை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சப்பொடி, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சுவையான சன்னா கூனி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸோ கமெண்ட்ஸாக எனக்கு ரொம்பவே முக்கியம். நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், என்னோடய குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க. மீ கார்டன் சேனல் வச்சுருக்கேன். மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு யாராவது விதை தேவைன்னா நான் நெக்ஸ்ட் வீக் விதை பகிர்வு வீடியோ போட போகிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? மீ கார்டன்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீ கிச்சன் vlogsஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸோ கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் பொன்னிறமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வதங்கின உடனே அதில் மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயம். இதில் நம்ம நல்லா அலசி வச்ச சன்னா கூனியை போடுறோங்க. ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வச்சு அலசினிங்கன்னா அடியில் அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே போயிடும். அதனால் தண்ணியை தாராளமாக திறந்து விட்டு அலசுங்க. ஸோ அலசி முடித்ததுக்கப்புறம் இந்த கருவாடை, சன்னா கூனி கருவாடை நல்லா புழிஞ்சி அந்த தண்ணி இல்லாமல் இதில் போடுங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான எம்மியான கிறிஸ்பியான சன்னா கூனி கருவாடு ஃப்ரை ரெடி. இது நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி பட்டத்துக்கும் சாப்பிடலாம். ரச சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு நிறைய பேர் தயிர் சாதத்துக்கு மீன் சாப்பிட மாட்டீங்க. ஸோ நாங்கள் சாப்பிடுவேன், அதனால் நான் சொன்னேன். அதே மாதிரி சாம்பார் சாதம், பருப்பு சாதம் இது எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. ஓகேவா? நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோவோட வர நாட்களில் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சேனலை. கண்டிப்பாக நான் ஈஸியாக சமைக்கிற, அதாவது கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியாக குயிக்காக சமைக்கிற இங்கே ரெசிபீஸ் எல்லாம் நான் நிறைய போடுவேங்க. ஓகேவா? ஸோ இந்த நாள் இனிய நாளாக இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸு. இது காலையிலலாம் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சமையல் குயிக்காக பண்ணிடலாங்க, 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். என்ன, இந்த கருவாடை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் முந்தின நாள் ராத்திரியை கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அழகாக செஞ்சிடலாங்க. ஓகேவா? இப்போ நாங்கள் என்னென்னா பருப்பு குழம்புக்கு இந்த ஃப்ரை பண்ணியிருக்கோம் எங்களோட லஞ்சுக்கு. ஸோ இது வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோட நான் மீட் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதாவது எப்படி சொல்கிறது, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸாக கொடுங்க. ஸோ இதை விட என்ன பண்ணலான்றதையும் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் இந்த மீனை சமைக்கலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டேக் கேர் அண்ட் பை. ஸோ இது கூட நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் கார்னிஷ்காக கொத்தமல்லி போட்டு இறக்கியிருக்கேன். பாய்.